இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த துப்பாக்கி தானா வெளியில வந்துட்டு கன்ஷாட் பண்ணிட்டு திரும்ப நீங்க வச்சிருந்த இடத்துக்கே போயிருக்குமா சார்? சார், நீங்க யார்ட்டாவது கொடுத்து தானே இதை செய்ய சொல்லியிருக்கணும். இன்ஸ்பெக்டர் இல்ல சார், கேஸ் இப்போதைக்கு உங்களுக்கு எதிராக தான் போய்கிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க குற்றவாளியா இல்லையாங்கிறது தெரிய வரும் சார். உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் சார் ஆகணும். இன்ஸ்பெக்டர், என்ன அரெஸ்ட் பண்ணா அதுல எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு மந்திரி, சிஎம்க்கு ஸ்டேட் லெவல்ல இருந்து சென்ட்ரல் லெவல் வரைக்கும் பிரச்சனை வரும். பரவாயில்லையா? ஏதோ தப்பு நடந்திருக்கு, யாரோ என்னோட கன் எடுத்து இந்த மாதிரி வேலை பண்ணிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு என்ன அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றீங்க? நாங்க கேஸை க்ளோஸ் பண்ண போறதில்ல. இதுக்கப்புறமும் விசாரணை பண்ணதான் போறோம். இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஐஜியோட ஆர்டர் சார். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க சார். சார், கான்ஸ்டபிள் சார் கையில விளங்க மாட்டேங்க. ஏய், எங்க வந்து யாரு கிட்ட எங்க ஐயாவே அரெஸ்ட் பண்ண பாக்குறீங்களா? இவர் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிருவீங்களா? ஐயா, நீங்க தைரியமா இருங்க ஐயா, நாங்க பாத்துக்கிறோம். ஏய், கேட்ட எடுத்து போட்டுங்கடா, ஒரு போலீஸும் வெளியே போக கூடாது. சார், உங்க ஆட்களை பிரச்சனை பண்ணாம இருக்க சொல்லுங்க சார், இல்லனா லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும் சார். என்னது? எங்களை அரெஸ்ட் பண்றியா? எங்களை அச்சிருவியா நீ? கையை பார்க்கலாம். இதுக்கு மேல யாராவது முன்னாடி வந்தீங்க என்னங்க கன் ஷாட் பண்ண வேண்டியதா இருக்கும். என்னடா கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணுங்க. சொன்னா கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. இதெல்லாம் நல்லது இல்ல, சொல்றது கேளுங்க. வெற்றி, என்னடா? அப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? பிரச்சனை தான் பண்ணாங்களாப்பா? எங்க அப்பாவே அரெஸ்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களா? போலீஸ் நான் பயந்துருவோமா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சும்மா தேவையில்லாம பேசாதீங்க. உங்க அம்மா மேல பாஞ்ச புல்லட் இந்த துப்பாக்கியோட மேட்ச் ஆகுது. அதனால இவர்தான் சார். சும்மா இருக்கும் நேரம். மேடம், யார் தெரியுமா இந்த வளர்ந்து கேட்டவன்? நீங்க பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சுட்டா எங்க நீங்க இல்ல, சுட்ட துப்பாக்கி எங்க அப்பாது, உள்ளிருந்து தோட்டா எங்க அப்பாது, ஆனா சுட்டது எங்க அப்பா கிடையாது. இதோ உட்காந்துருக்கானே வளர்ந்து கேட்டவன், இவன் தான். மூஞ்சப்பாரு, இப்பவாது கொஞ்சம் விசாரிக்கிறது. டேய் சொல்றா. நான் தான் அவங்கள கன் ஷாட் பண்ணேன். சொல்றா. இவங்க வீட்டில் இருக்கிற ஒத்து தான் இதை செய்ய சொன்னாங்க.